அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக், சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடி, ஃப்ளவர் நேம் ஆஸ்பன். ஆஸ்பன்ற கேரக்டர் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு காரணம் தெரியாத ஒரு பயத்தோட இருப்பாங்க. இந்த கேரக்டரு பயம் இருக்கும். ஆனா எதனால பயம் அப்படின்றது அவங்களுக்கு காரணமும் தெரியாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியாது. இது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, ரீசன் சொல்ல தெரியாம பெரியவங்களுமே அந்த ஒரு மனநிலையில இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் தான் வந்து ஆஸ்பன் அப்படின்றது. இது நம்ம ஒரு கேஸ் ரேட்டிங்கோட நம்ம பார்க்கலாம். ஒரு 60+ இருப்பாங்க. ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அம்மா மட்டும் தான் வந்திருந்தாங்க கிளைண்டா. அவங்க வந்து கொஞ்ச நாளாதான் எனக்கு வந்து ஒரு மாதிரி பயம் இருக்கு அப்படின்னாங்க. ஆனா எந்த ரீசன் தெரியல. அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் அவங்களுக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு ஒரு பயம் உணர்வு, நைட் ஆனா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கடைசியில ஃபேமிலி கூட தான் இருக்கிறேன், தனியாலாம் இல்லை அப்படின்றது மட்டும் திரும்ப திரும்ப அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. என்னன்னே தெரியலம்மா, ஒரு பயமா இருக்குது, ரீசனே எனக்கு தெரியல, இதுதான்றதும் நானும் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப கேட்கும்போது வேற எதுவும் உங்களுக்கு எதுவும் ஸ்ட்ரெஸ் இருக்காமா, ஃபேமிலி எதுவும் இருக்கா, இல்ல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இருக்கா, இல்ல பினான்சியலி எதுவும் இருக்குதா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஃபேமிலி நல்லா பாத்துக்கிறாங்க, பினான்சியலி பையன் நல்லா கொடுக்குறாங்க, பினான்சியலி எனக்கு பிரச்சனை இல்லை, ஹெல்த் இஷ்யூவும் எனக்கு கிடையாது, நல்லா தான் இருக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு மேஜரா இதுல எதுவுமே எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு பயன்ற ஒரு ஃபீல் மட்டும் எனக்கு அது ஃபீல் பண்ண முடியுது. பட் என்னன்னு நானும் அனலைஸ் பண்ணி பாக்குறேன், ரீசன் என்னால தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கிளைண்ட் வந்து இன்னொரு கிளைண்ட ரெஃபர் பண்ணி அனுப்பிவிட்டவங்க தான் இவங்க. ஆக்சுவலி அவங்க வந்து தூக்கம் இல்லை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வந்தாங்க. அவங்க சொல்லிதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசினாங்க. அதுக்கான ஆஸ்பன் அப்படிங்கிற ஃப்ளவர் ரெமடி வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த பாசிட்டிவான ரிசல்ட் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் மனசு அமைதியா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும். அந்த பயம் என்ன மாதிரி ஃபீல் அப்படின்றது வந்து அவங்களுக்கு அது மாறும். அது அன்வான்டான ஒரு ஃபியர் தான். ஏதோ ரீசன் இருந்தா ஓகே, பட் அன்வான்டான ஒரு ஃபியர். அது எல்லாமே வந்து பாசிட்டிவா, அது எமோஷனலி அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து இருக்கும். இது ஒரு விதமான கேஸ். இன்னொரு கேஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த கேஸ், இந்த ஃப்ளவர் ரிலேட்டடா அதிகமா யார் வர்றாங்க அப்படின்னா குழந்தைங்க தான் அதிகமா வர்றாங்க. ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க அதிகமா வர்றாங்க. ஒரு அம்மாவும் ஒரு பாப்பாவும் வந்திருந்தாங்க. அவங்க 4th ஸ்டாண்டர்ட் அந்த பாப்பா படிக்கிறாங்க. அம்மா வந்து சொல்லும் போது அவங்க ரொம்ப பயத்தோட சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நைட்டு திடீர்னு பாப்பா எழுந்துருச்சு, நைட்டு திடீர்னு அழுகுறா, நைட்டு திடீர்னு எழுந்துருச்சுடா, எனக்கு அது ஒரு விதமான பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாப்பாட்ட கேட்கும்போது ரீசன் எதுவும் சொல்ல தெரியல, எதுவும் பயம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது நைட் டைம் தான் அவங்களுக்கு அதிகமா அந்த பயம்ன்றது ஃபீல் ஆகுது. டேல கூட அவங்களுக்கு தெரியல, நைட் ஆனா அது ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. பாப்பாவும் அம்மாவும் அதிகமா பயப்படுறது எப்ப அப்படின்னா நைட் டைம் தான். திடீர்னு நைட்டு எழுந்திரிச்சிடுறாங்க, ஏதோ ஒரு டைம்ல எழுந்திரிச்சிடுறாங்க, என்னன்னே தெரியாம ஒரு டைம் அழுகுறாங்க. என்னன்னு கேட்டா எதுவும் பயந்துட்டியா, என்ன அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன என்ன பயந்த, என்ன பார்த்தேன்னா அதெல்லாம் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அவங்களுக்கும் இந்த ஃப்ளவர் ரெமடி கொடுக்கும்போது அந்த பாசிட்டிவான ஒரு மைண்ட், பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். மனஸ்பதியான ஒரு கவிதை. காரணம் இல்லாமல் பயம் வந்தாலும் மனம் அமைதியாக நின்றாலும் தைரியத்தின் தென்றலாய் ஆஸ்பன் வழிகாட்டும். மனசை பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.